இவிஎம்ஐ ஒழிப்போம், இந்திய மக்களினுடைய வாக்கு உரிமையை மீட்டெடுப்போம். இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாம் சிக்க இருக்கின்றோம் என்பதை நீங்கள் பாருங்கள். சமீபத்தில் நடந்த ஒரு எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் மூலம் சத்தீஸ்கர் உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து 1.5 கோடி வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கியிருக்கிறது தேர்தல் ஆணையம். இவர்களையும் சேர்த்து பார்த்தால் 7.5 கோடி வாக்காளர்கள் இந்த நாட்டினுடைய வாக்காளர்கள் வாக்குரிமை பறிக்கப்பட்டு வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட யூஸ் பண்ணுங்க. வணக்கம் தோழர்களே, ப்ரோசஸ் இதில் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இவிஎம்ஐ ஒழிப்போம், இந்திய மக்களினுடைய வாக்கு உரிமையை மீட்டெடுப்போம் என்கின்ற முழக்கத்தோடு தமிழ்நாட்டில் இந்திய மக்கள் வாக்குரிமை மீட்பு இயக்கம் என்கின்ற ஒரு மக்கள் இயக்கத்தை தொடங்கி இருக்கின்றோம். உங்களில் பலரும் என்ன செய்ய போகிறீர்கள், தொடர்ந்து இவிஎம்ஐ பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள், தேர்தல் மோசடிகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள், எவ்வளவு காலத்துக்கு தான் பேசுவீர்கள் என்றெல்லாம் பலரும் நீங்கள் கேள்வி கேட்டிருந்தீர்கள். உங்களுடைய அந்த கேள்விகள் அந்த இயக்கங்களுக்கு ஒரு பதிலாக, ஒரு வடிகாலாக இவிஎம்ஐ ஒழித்து மீண்டும் வாக்குச்சீட்டு முறைக்கு திரும்ப வேண்டும் என்கின்ற இறுதி கோரிக்கையுடன், ஒருவேளை தேர்தல் ஆணையம் நாங்கள் மீண்டும் வாக்குச்சீட்டுக்கு திரும்ப முடியாது என்று கூறினார், அப்பொழுது 100 விழுக்காடு விவிபேட்டில் பதிவான சீட்டுக்களை எண்ணி இவிஎம்மில் பதிவான வாக்குகளோடு ஒப்பிட்டு, அந்த எண்ணிக்கையோடு ஒப்பிட்டு முடிவுகளை அறிவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையுடன், துணை கோரிக்கையுடன் இந்த மாபெரும் மக்கள் இயக்கம் உருவாகி இருக்கிறது. இதனுடைய தொடக்க விழா நேற்று முன்தினம் சனிக்கிழமை அன்று சென்னையில் நடந்தது. நான் ஒரு அறிமுக உரை ஆற்றிய பிறகு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய அரசியல் அறிவியல் ஆலோசகராக இருந்த பொன்ராஜ் அவர்கள் 1 மணி நேரம் எப்படி இந்த மோசடி நடத்தப்படுகிறது என்பதனை தொழில்நுட்ப ரீதியாக பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் மூலம் வந்திருந்த அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பேராளர்களுக்கு விளக்கி காட்டினார். மிக அருமையாக இருந்தது. அதற்கு பிறகுதான் மற்றவர்களெல்லாம் கருத்து கூற இந்த இயக்கத்தை நடத்துவது என்று தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் வந்திருந்தார்கள், டெலிகேட்ஸ் வந்திருந்தார்கள். அவர்களை எல்லாம் வைத்து செய்திருக்கின்றோம். விரைவில் இந்த இயக்கத்திற்கான இணையதளம் வெளியே வரும். அந்த இணையதளத்தில் இந்த இயக்கத்தில் கலந்து கொள்ள விரும்பப்படுகிற உங்கள் அனைவரையுமே நீங்கள் உங்களுடைய உறுப்பினராக பதிவு செய்து கொள்ளலாம். ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நாம் முன்னெடுக்கப் போகின்றோம். இதற்கு இடையே இந்த இயக்கத்தை பரவலாக மக்களிடையே அறிமுகப்படுத்தும் முகமாக இவிஎம்முக்கு எதிராக போராடி வரக்கூடிய ஹரிகே பிரசாத், அப்புறம் திரு பரகல பிரபாகர், ஐயா எம்ஜி தேவசகாயம் உள்ளிட்ட பலரையும் அழைத்து ஒரு மாபெரும் கருத்தரங்கத்தை சென்னையில் நடத்தி அதன் மூலம் அந்த இயக்கத்தினுடைய தொடக்கத்தை வெளியிடலாம் என்று இருக்கின்றோம். நீங்கள் எல்லாம் அதற்கு மிகப்பெரிய அளவிற்கு ஒத்துழைக்க வேண்டும். இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாம் சிக்க இருக்கின்றோம் என்பதை நீங்கள் பாருங்கள். சமீபத்தில் நடந்த ஒரு எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் மூலம் சத்தீஸ்கர் உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து 1.5 கோடி வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கியிருக்கிறது தேர்தல் ஆணையம். இவர்களையும் சேர்த்து பார்த்தால் சற்றப்ப 7.5 கோடி வாக்காளர்கள் இந்த நாட்டினுடைய வாக்காளர்கள் வாக்குரிமை பறிக்கப்பட்டு வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களெல்லாம் மீண்டும் வாக்காளர் பட்டியல் சேர்க்கப்படக்கூடிய வாய்ப்பு இல்லை என்பதனை என்னதான் அவர்கள் படிவங்களை பூர்த்தி செய்து கொடுத்தாலும் அவையெல்லாம் சேர்க்கப்படுவதில்லை என்கின்ற அதனை அனுபவபூர்வமாக மேற்கு வங்கத்திலிருந்து தமிழ்நாடு வரை நாம் உணர்ந்திருக்கின்றோம்.
அது எப்படியெல்லாம் தேர்தல் முடிவுகளை மாற்றி நிர்ணயித்தது என்பதையும் நாம் பார்த்திருக்கின்றோம். இப்படிப்பட்ட சூழலில் எஸ்ஐஆருக்கு எதிராகவும் எஸ்ஐஆருக்கு எதிராக ஐநாவில் இருந்து 3 ரெப்பார்ட்டியர்ஸ் என்று சொல்லக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ் அறிக்கை அனுப்பியிருக்கிறார்கள் தேர்தல் ஆணையத்திற்கு. அதில் அவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு விடயம், செயற்கை அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த செயற்கை அறிவை கொண்டு இவர்கள் இந்த வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கக்கூடிய அந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது எப்படி செய்தார்கள் என்பது தெரியவில்லை. ஆனால் நீக்கப்பட்டவர்கள் மறுபடியும் வாக்காளர் பட்டியலுக்கு வரக்கூடிய வாய்ப்பு மிக மிக சொற்பமாகவே இருக்கிறது. எனவே குறிவைத்து உழைக்கும் மக்கள், பெண்கள், சிறுபான்மையினர், இளைஞர்கள் என்று பலரும் நீக்கப்படுகிறார்கள். இதையெல்லாம் நாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் இதற்கு ஒரே வழி மாபெரும் மக்கள் இயக்கம்தான். நீதிமன்றத்தில் சென்று இதை நாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு வேட்பாளராக பணத்தை கட்டி போராடி உண்மையை வெளிக்கொணரலாம் என்று பார்த்தால் 2.5 மாத காலம் தாமதித்து அந்த சோதனையையும் சரிபார்த்த நடவடிக்கையும் மேற்கொண்டு எந்த விதமான பயனும் இல்லை என்பதனை முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட்ட கொளத்தூர் தொகுதியில் இருந்து நடந்த சோதனையிலிருந்து நாம் புரிந்து கொண்டு விட்டோம். எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த மாபெரும் மக்கள் இயக்கத்தினுடைய தேவை உணரப்பட்டுத்தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. மிக தலையாய சமூகத்தில் மிக உயர்ந்து நிற்கின்ற, சமூகத்தை மிகவும் நேசிக்கின்ற மக்களால் இந்த இயக்கம் முன்னெடுக்கப்படுகிறது. ஆகவே நீங்கள் அனைவரும் இந்த தகவலை பரப்புவதோடு அதோடு சேர்ந்து உங்களையும் நீங்கள் விரைவில் வெளியாகக்கூடிய அந்த இணையதளத்தில் உறுப்பினராக பதிவு செய்து ஒரு பெரும் மக்கள் எழுச்சிக்கு வித்திட வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.